அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு என்ன செய்யறோம்னாப்பா, சுரக்காய் எல்லாரும் கூட்டு தான் செய்வாங்க. கூட்டு குழம்பு வைப்பாங்கப்பா. அதிகமாக சுரக்காய் அந்த துவையல் செய்ய மாட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு சுரக்காய் நல்ல பிஞ்சு சுரக்காயா நம்ம காட்டுக்காயா இருக்குதுப்பா. நான் அந்த பிஞ்சு சுரக்காயில் நான் துவையல் எப்படி செஞ்சு காமிக்கிறேன், மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படி செஞ்சு காமிக்கிறேன்னு இந்த செய்முறையை நான் நேரே லைவாக காமிக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி நீங்கள ஃபாலோ பண்ணுங்கப்பா. சொரக்காய் அதாப்பா லைவாக நான் காமிக்கிறேன்ப்பா. சொரக்காய் 2 பிஞ்சு போட்டுக்காங்க. இதுக்கு 2 நம்ம வெறும் சொரக்காய் கடைஞ்சாக்க இடம் மந்தமாக்கு நினைக்காதீங்க. இந்த சொரக்காய்க்கு என்னென்ன சேர்த்துறீங்க பாருங்க. 2 சொரக்காய் இல்லை, கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துக்காங்க, கொஞ்சோண்டு பாசி பருப்பு எடுத்துக்காங்க. அடுத்தது தாளிப்புக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம். அடுத்தது இந்த சொரக்காயிலேயே இந்த பருப்புலேயே போட்டு வேக வைக்கிறதுக்கு பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்காங்க. நல்லா பெரிய பூண்டா தான் ஒரு பூண்டு எடுத்துக்காங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்காங்க. இது எல்லா மெட்டீரியலோட சேர்த்து நம்ம குக்கர்லேயே வைக்கிறேன். குக்கரில் வச்சா நம்ம கேஷ் நமக்கு கேஷ் மீதி நம்ம டைரெக்டாக ஓப்பனில் போட்டு வேகும் போது ரொம்ப நேரம் வேகணும். குக்கரில் சும்மா ஒரு 2-2.5 விசில் விட்டா போதும். அடுத்தது சின்ன தக்காளி ஒரு 4 போடுங்கதா. இது சின்ன சின்னதாக இருக்குதுப்பா. சின்ன சின்னதாக 4 போடுங்க. பெருசா தான் 3 போடுங்க. நான் தாளிப்பு கொஞ்சம் புளி சேர்த்துவேன். தாளிப்புக்கு புளி கொஞ்சம் சேர்த்துவேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் கடையும் போது சீரகம் போட்டு கடையுவேன். புளி, சீரகம், உப்புக்கல் இத்தனையும் போட்டு நான் தாளிச்சு அப்புறம் நான் அந்த வேவிச்சு சொரக்காயெல்லாம் வச்சுக்கிறேன்ல, அதை எடுத்து அப்படியே கொட்டி நான் தாளிப்பேன்பா. அப்படியே இந்த சொரக்காய் நல்லா கழுவிக்காங்க. மண்ணுகள் இருக்கும்ல, சொரக்காய் இப்படி கழுவிக்காங்கப்பா. அப்புறம் நம்ம அரிஞ்சு கழுவு தேவையில்ல. ஃபர்ஸ்ட்லேயே கழுவிக்கிட்டோம்னு வச்சுக்கா. அப்புறம் நம்ம அரியும் போது கழுவு தேவையில்ல. பிஞ்சுதா முக்கு பிஞ்சு துவையலுக்கு இப்படித்தான் எடுக்கணும். இந்த மாதிரி தான் துவையலுக்கு நல்லா இருக்கும். வேஸ்ட்டாக தான் நம்மளும் சொரக்காய் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் இப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு. நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம்பா. இந்த முடிச்சு அறுத்து போடுங்க. பொடி பொடியா அரிங்க. இப்படி கமித்து நம்ம எவ்வளோ தூரம் பொடி அரியணுமா நமக்கு கடைப்படுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி பொடி பொடியா பார்த்தியா. நம்ம எல்லாமே செய்முறை நம்ம எதாவது சேர்த்தணும்னு வச்சுக்கா, எல்லா பொருளும் 100க்கு 100 தான் வரும். இல்லை சாப்பிட்றதுக்கு தானே தயாரிக்கிறாங்கப்பா. நம்ம சாப்பிடலாமேப்பா. அது எப்படி அரிஞ்சிக்கிற மாதிரியா இப்படி அரிஞ்சிக்காங்க. இப்படி அடிங்க. குக்கரில் வைக்கிறேன் நான். அப்போதான் குயிக்காக வேலையாகும், நமக்கு கேஷு மீதி. சொரப்பிஞ்சு அறுத்துப்பட்டோம்பா. இப்படி குக்கரில் கொட்டிக்காங்கதா. குக்கரில் கொட்டிக்காங்க. 2-2.5 விசில் விட்டா போதும். நல்லா மசிஞ்சிடும். நாம் அப்புறம் ஒவ்வொன்றா தாளிப்பு போட்டு அதை காமிக்கிறேன் என்னென்ன சேர்த்துறேன்னு. நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சாங்க, யாரும் ஒதுக்க மாட்டாங்கப்பா. அடுத்தது இதுலயே தக்காளி கழுவி விட்டு நான் இதை அப்படியே முடிச்சா போடுங்க. கடையிறதா. அதனாலதான் வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயம் இதுலயே போடுங்க. அடுத்தது இந்த பாசி பருப்பு கொஞ்சம் இதுலயும் சேர்த்துங்க. அடுத்தது துவரம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு துவரம் பருப்பு.
ம், இதுலேயும் சேர்த்திக்காங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம், தப்பு இல்லை. மஞ்சத்தூள் போடலாம்ப்பா, கடையும் போது போடலாம். இதுலேயே போடுங்கதா. ம், போதும். அப்புறம் நம்ம கடையும் போது தான் சீரகம் போடணும். பச்சை சீரகம் போட்டால் தான் அந்த மணமாகும். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்காங்க. சொரக்காயில தண்ணீர் வரும், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்காங்க. ஒரு 3/4 சொம்பு சேர்த்திக்காங்க, போதும். போதும்பா. சொரக்காயில தண்ணி இருக்குதுல்ல, அதனால நல்லா வெந்துடும். தம்பி, அடுப்பில் வச்சுக்கிட்டும்பா, நீங்கள் ஒரு 3 விசில் கூட விடுங்க. 3 விசில் விட்டா போதும். குக்கரில் வந்து சொரக்காய் தான், பிஞ்சு சொரக்காய். நம்ம இந்த பருப்பு கோச்சர் தான் நம்ம 3 விசில் விடுற முடிஞ்சு. சொரக்காய்க்கு 2 விசில் போதும். ஏன்னா நம்ம பாசி பருப்பு, தோரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறோம்ல, அதனால என்ன பண்ணோம்னா ஒரு 3 விசில் கூட விடுங்க. அப்புறம் நம்ம வந்து வடியில் வடிச்சு தான் நம்ம தாளிப்பேன். தண்ணி பூரா எடுத்துருவேன். விசில் வரட்டும். போடலாமாப்பா? தாளி போடலாம். ஈரங்க எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்காங்க. 70 மில்லி கூட சேர்த்திக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம எண்ணெய் சேர்த்த வரும், டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் காயிட்டும். கடுகு சேர்த்திக்காங்கதா. கடுகு சேர்த்திக்காங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலதா, இதையும் சேர்த்துங்க. அடுத்தது கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் எண்ணெயிலே சேர்த்துங்க. எண்ணெயிலே சேர்த்துங்க. அடுத்தது நம்ம உப்புக்கல் சேர்த்தல, உப்புக்கல் இதுலேயே போட்டு வதக்குங்க. கல் உப்பு எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. அப்புறம் அப்படியே கிண்டி விடுங்க. நாம் என்ன மிளகாயில சேர்த்தல, அதனால என்ன பண்ணுறோம்னா நான் மிளகு பொடி சேர்த்துறேன். அது கடைச்சா தான் போடணும். இப்போ போட்டால் எண்ணெயில் போட்டால் நம்ம கிண்ட முடியாது, அதனால மிளகு பொடி சேர்த்துவோம்பா. கல் உப்பு, புளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இத்தனை எண்ணெயிலே வதக்கணும்னு வச்சுக்காதா. அது மாதிரி மிளகு பொடி சேர்த்திக்காங்கப்பாதா. மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்திக்காங்க. இதுலேயே போட்டு வதக்குங்க, எண்ணெயிலேயே. நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மிளகு பொடி மட்டும் கடைச்சா போடுங்க, ஏன்னா காரம் வரும்ல. அவ்வளோதான் தம்பி. நம்ம வடிச்சோம்லப்பா மெட்டியில், எடுத்து அதில் கொட்டிக்க வேண்டியதான்டா. இதுலையா சொரக்காய் துவையல். தயிர் சாப்பாட்டுக்கு அப்படி டயத்தில் சாப்பாட்டில் போட்டு பேயலாம், நல்லா இருக்கும்பா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி விடுங்க தம்பி. இப்படி பாரு, கடையிறதுக்கு ஆற வைக்கிறேன்பா. பாத்தியா? இது கடையிறதுக்கு பொறுத்தவரை பிஞ்சு காயாக்கணும். முத்தனை காயம் தான் தோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அது சீ பிடி செய்யலாம். பிஞ்சு சொரக்காயை நம்ம கடையில் பார்த்து எடுத்துக்கிறது தானே. குக்கரில் வரதுனால குயிக்காக வெந்துடும். நம்ம ரெண்டாவது வந்து பாசி பருப்பு, துவரம் பருப்பு, இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துறோம்ல,
இப்போ இதுலயே வந்து என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் சீரகம் போட்டு கடைங்க. சீரகம் போட்டு கடைங்க. பச்சை சீரகம் போடுங்க, அப்போதான் மணமாகும். எண்ணெயில போட்டு அது காரம் இது அந்த இதெல்லாம் எடுத்துப்படுது. அதனால பச்சை சீரகத்தை 1 ஸ்பூன் போடுங்க போதும். அடுத்து குயிக்கா மஞ்சி போச்சு. பாருப்ப மஞ்சிக்குச்சு. இந்த பாத்திரம் எடுத்துக்காங்கப்பாதா, மஞ்சிக்காங்கதா. இந்த பாத்திரம் எடுத்துக்காங்கப்பா. தம்பி பாத்தி எப்படி பத்திய துவையல், சொரக்காய் துவையல் செம்மையா இருக்குங்க. செம்மையா தான் இருக்கும். பிரமாதங்கிறாங்களா, அந்த மாதிரி பிரமாதம். மறுப்பா சாப்பாட்டுக்கு எப்படி இருந்து நான் சாப்பிட்டு பார்க்கட்டுமாப்பா. மக்களுங்களுக்காக செய்முறை வந்து நாங்களும் வந்து ஒவ்வொன்றும் நல்ல முறையில் காமிக்கிறோம்ப்பா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுமாப்பா. மறுப்பா எப்படி இது பத்தியா. தம்பி இந்த பாசி பருப்பு, தோரம் பருப்பு இதெல்லாம் போட்டு சேர்த்தணும்லப்பா. கொஞ்சோண்டு ஒரு புளி வாரம் கொஞ்சம் சேர்த்தணும்ல. அதனால வந்து பிரமாதமா இருக்குது தம்பி, பிரமாதமா இருக்குது தம்பி. இதுலயே சாப்பிட்டு கொஞ்சோண்டு தயிர் சாப்பாடு போட்டுக்கிட்டு தொட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கா, இன்னும் அட்டகாசமா இருக்கு தம்பி. இந்த சொரக்காய் துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்லப்பா, சாப்பாட்டுக்கு நல்லா இருந்ததுப்பா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காத இந்த பெல் பட்டனை தொட்டு ஆதரவு கொடுங்க சாமி.